கார்த்திகை மாதம் ஒளியின் தரிசனம் தேடி நம் இல்லம் வரும் ஒரு புனித திருநாள். தீபத்தினால் ஒளி பெறுவது வீடு மட்டுமல்ல, அந்த மண் விளக்கிற்கே உயிர் கொடுப்பது இந்த கார்த்திகை திருநாள் தான். இத்தகைய மகத்துவமான கார்த்திகை திருநாளை வரவேற்க தீபங்களை ஆயத்தம் செய்யலாமா? இந்த நாளில் நாங்கள் எப்படி தீப வழிபாடு பண்ணணுன்றதை பார்க்கலாம். மார்னிங்கே வாங்கிட்டு வந்த புது விளக்குகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் ஒரு 5 மணி போலவே எல்லா விளக்கையும் எடுத்து வச்சு சந்தன குங்குமம் எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் திருவண்ணாமலை தீபம் போட்ட உடனே நம்ம இங்கே வீட்டில் பூஜை போட்டு விளக்கு போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சந்தனம் போட்டு வச்ச கையோட எல்லா விளக்கையும் அழகாக ஒரு தாம்பழத்தட்டில் வச்சு அதில் திரி போட்டு ஆயில் விட்டு பூஜைக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. பூஜை ரூமில் வழக்கம் போல் நம்ம எப்போவும் ஏற்றுற ரெட்டை விளக்கான காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் தீபம் போட்டுட்டேன். அப்புறம் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு தீப தூப ஆராத்தனை காட்டி சாமி கும்பிட்டாச்சு. வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்காக வச்சுருக்க மண் விளக்குகளில் முதல் விளக்கை இந்த காமாட்சி விளக்கில் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றியாச்சு. இப்போது மற்ற விளக்குகள்லையும் பற்றிட்டு சாமிக்கு மொத்தமாக சேர்த்தி தீப ஆராதனை காட்டிட்டு விளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக தீப ஒளி இருக்கும்போது நம்ம ஃபீலிங்கே ஒரு மாதிரி குட் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்ல. ஃபைனலாக எல்லா விளக்கும் ரெடி. இப்போ நம்ம வீட்டோட லைட்டிங் ஷோவை பார்க்கலாமா?